அனைத்து ரசிகர்கள் நண்பர்களுக்கும் தில்லைத்திருவின் வணக்கங்கள். அக்டோபர் 1 வந்து உலக காஃபி தினம். காஃபி குடிக்கிற ஆளுங்கெல்லாம் இது ஒரு சந்தோஷமான செய்தி. காஃபி வந்து முக்கியமாக வெளிநாடுகளில் தான் இது வந்து அந்த காலத்தில் விளைவிக்கப்பட்டது. அப்புறம் இந்தியாவுக்கு வந்தது. காஃபியில் ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. இன்ஃபேக்ட் மதுவில் கூட காஃபியை வந்து கலந்து குடிக்கிற மாதிரிலாம் சமீப கால செய்திகள், பத்திரிகை செய்திகள் வருது. ஏகப்பட்ட காஃபி சொன்னா அந்த சொன்னா அது ஒரு நாட்டிலும் இந்த காஃபியினுடைய விதைகளை வந்து பலவிதமாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது அந்த காஃபிங்கிற டிகாஷனோட சேர்ந்து எல்லாம் எப்பேற்பட்ட காஃபிகள் இருந்தாலும் நம்ம அக்ரஹாரத்தில் போடுற மாமாக்கள் காஃபிக்கு ஈடு எதுவும் ஆகாது. காஃபி மேக்கிங் இஸ் எ ஃபைன் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே நான் படித்தேன்னா, இந்தியன் காஃபி ஹவுஸ் இருக்குது பாருங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. ஐ திங்க் இந்தியா ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மெட்ராஸில், கும்பகோணத்தில், தஞ்சாவூரில், திருச்சி, பாண்டிச்சேரியில் இருக்குது இந்தியன் காஃபி ஹவுஸ். டாக்டர் ஏகே கோபாலன் அவர் தான் அது வந்து செக்ரட்டரியாக இருந்தார். இவர் ஜவஹர்லால் நேரு தான் அதை வந்து பண்டித ஜவஹர்லால் நேரு தான் அதை ஆரம்பித்து வச்சது. அங்கே தான் போட்டிருப்பான். உள்ளே போனவுடனே அந்த ஃபோட்டோ வரும், காஃபி மேக்கிங் இஸ் ஃபைன் ஆர்ட். ஆக்சுவலாக காஃபி எப்படி தயாரிக்கணும்னா, சிக்கரி சேர்த்து சாப்பிட்ருவாங்க. 80% காஃபி, 20% சிக்கரி சேர்த்தா அந்த கலர் வந்து சாயம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அப்படி சாப்பிட்றத விட 100% பீபெரியை வாங்கணும், 100% காஃபி கொட்டையை வாங்கணும். 50-50 போட்டு வறுத்துண்டு அரைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்சம்ஷன் ஆஃப் த பவுடர் அதிகமாக போனாலும் ஒரிஜினல் காஃபி உங்களுக்கு கிடைக்கும். டிகாஷனை இறக்கிட்டு, தண்ணி நிறையா விட்டாமல் டிகாஷனை இறக்கிட்டு காஃபி மேக்கிங் நான் சொல்லித்தரேன். 2 இதையும் சேர்த்து கலந்த காஃபி பொடியை நிறைய ஃபில்டரில் போடணும். ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் சின்ன ஃபில்டராக இருந்தால் போட்டு கொதிக்க தண்ணீரை மெதுவாக கொட்டணும். கொட்டிட்டு நல்லா போட்டு தட்டுன்னு அது தட்டக்கூடாது. இந்த ஷூ கம்பெனிலாம் ஹேமர் பண்ணுவான் ஷூ, அதுமாரி தட்டக்கூடாது. லைட்டாக தட்டணும். டக்குன்னு தட்டினா மெதுவாக இறங்கும். இல்லைன்னா பொடியோடு இறங்கிடும். அது இறங்கினோடனே அந்த டிகாஷனை ஒரு டம்ளர்லேயே உள்ள டபராலே ஊற்றிட்டு துளிவுண்டு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஒயிட் சுகர் போட்டுக்கணும். போட்டு நல்லா அதை ஆற்றிடணும். அப்படியே அந்த காஃபி டிகாஷன் நுரப்போங்க ஆற்றிட்டு அதுக்கப்புறம் கொதிக்கிற பாலை அப்படியே ஃபில்டரில் எடுத்து வடிகட்டி அதில் ஊற்றி அப்படியே 4 ஆற்றிட்டு ஒரு துண்டால் அந்த டம்ளரை இப்படி பொத்திட்டு சாப்பிட்டு பாருங்க. சொர்க்கலோகத்துக்கு போய் தேவேந்திரன் கை கொடுத்துட்டு ஓடி வருவார். அந்த மாதிரி இருக்கும் காஃபி டேஸ்ட்டு. அதனால தான் காஃபிக்கு அடிமையானவன் வந்து வேறு எதையுமே அவ்வளோ சீக்கிரம் விரும்ப மாட்டான். அந்த காலத்தில் ஒரு பழமொழியே உண்டு, பிராமணர்களின் சாராயம் காஃபிம்பா. நம்ம அக்ரஹாரத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் காஃபிலாம் நம்ம இப்போ குடிக்கிற மாதிரி டம்ளரில் குடிக்க மாட்டோம். சொம்பாக தான் குடிப்பாங்க. அவளுக்கு சாப்பாடே இருக்காது. ஏன், ஐ ஆல்சோ பிளாங்ஸ் டு பிராமின். நிறைய காஃபி சாப்பிடுவேன். காஃபியில் வந்து நைட் டயத்தில் காஃபி சாப்பிட்டா அந்த தூக்கத்தை கெடுத்துருங்கிறாங்க. அதெல்லாம் எல்லா உணவுலேயும் சில நன்மைகள் சில தீமைகள் இருக்குது. எதையுமே நம்ம அளவோடு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அதனுடைய ஒரிஜினல் நன்மையை நம்ம எடுத்துக்கலாம். பார்க்கின்சனுக்கு, பக்கவாத நோய்க்கெல்லாம் காஃபி வந்து அருமருந்துங்கிறாங்க. அது மாதிரி அது வரவே வராதுங்கிறாங்க. இதெல்லாம் நிறைய காஃபி சாப்பிட்டா பார்க்கின்சன், பக்கவாதம்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிட்டக்க வராது அப்படிங்கிறாங்க. அதனால் அக்டோபர் 1 காஃபி தினங்கிறதுனால இந்த தினத்தில் இந்த காஃபியை நம்ம எல்லோரும் நினச்சிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையோட ஒன்றி பின்றி பிணைந்தது காஃபி. அது வெள்ளைக்காரனாக இருந்தால் பிளாக் காஃபி, நம்மளாக இருந்தால் ஃபில்டர் காஃபி, சாதாரண மக்களாக இருந்தால் இது ப்ரூ காஃபி. இப்படி காஃபியில் பல வகை இருக்குது. எதுவாக இருந்தாலும் காஃபிங்கிறது நம்மளை விட்டு இனிமேல் பிரியாது. அதை வந்து நம்மளை விட்டு என்றைக்குமே பிரிய போகிறதில்ல. நிழல் மாதிரி நம்ம கூடயே வர்றதுனால காஃபி வந்து என்றைக்குமே ஒரு அருமையான பானம் தான். எவ்வளோ நாளும் குடிக்கலாம். ஆனால் கொஞ்சம் அளவோடு குடிச்சிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, காஃபி கொட்டைகளுக்கும் நல்லது. அதனால் காஃபி தினமான அக்டோபர் 1 போற்றி கொண்டாடி புகழ்வோம் என்று சொல்லி இந்த காணொலியை இனிதை நிறைவுற்றுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.